வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை மாதிரி நானும் விஜய் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக காலையிலே தொலைக்காட்சி பெட்டி ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆனால் உட்கார்ந்துருந்த எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? போலாமா? அதாவது 2500 ரூபா எப்பப்பா தருவேன், அது காணோம். அது எங்கேயுமே காணோம். 6 சிலிண்டரு எங்கேயுமே காணோம். பிள்ளைகளுக்கு 4500 ரூபா பேரண்ட்ஸுக்கு கொடுக்கறது அது எங்கேயுமே காணோம். தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி வடை சுட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீ உடனே கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ உடனே கொடுக்க வேண்டாம், ஒரு வருஷத்தில் கொடுப்பேன், 2500 ரூபா ஒரு வருஷம் கழித்து கொடுப்பேன், சிலிண்டர் 4 வருஷம் கழித்து கொடுப்பேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? எதுவுமே இல்லை. என்ன பேசினார் தெரியுமா? நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அவர் சொல்கிறார், மின்வெட்டு தொடர்பாக அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைக்கும் அதிகமான மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பாக இருந்தது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி, இப்போ ஏன் அப்பா உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், அது ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போயிடுறாங்களாம். ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போனவனையே பிடிக்க முடியலை, ஃபியூஸ் கேரியர் திருடுறதையே ஒன்றால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா எதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. சரி, அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன? நேற்றைக்கு ஆதவர்ஜுனா ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? உதயநிதி ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதில் பெண்களுக்கு எதிரான அநீதி கடுமையாக இருக்கிறது, அதில் பெரும்பாலான நபர்கள் தாவேக்கா கட்சியை சார்ந்தவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆதாரத்தோடு சொன்னார். அவர் பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கு. ஆதவர்ஜுனா உடனே என்ன சொன்னார்? திமுகவில் 2 வயசு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். உடனே சபாநாயகர் சொன்னார், நீ ஆதாரம் இல்லாமல் பேசாத அப்படின்னு சொன்னார். நான் நாளைக்கு ஆதாரத்தை எடுத்து வரேன்னு சொன்னார். இன்றைக்கி கடைசி வரையிலையும் பார்த்தோம், ஆதவர்ஜுனா அந்த ஆதாரத்தை கொண்டே வரல. சரி, இப்போ விஜய் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறார் இல்லையா? நாம் என்ன கேட்குறோம்? உங்களுடைய ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த எம்எல்ஏ, தாவேக்கா கட்சியை சார்ந்த எம்எல்ஏ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இந்த நொடி வரையிலும் அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இதை குறைக்கிறதுக்கு, இந்த பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? அதில் என்ன விதமான மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து ஒரு வார்த்தையாவது பேசுவீங்களா? சட்ட ஒழுங்கை கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். சரி, இப்போ அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் ஆரம்பத்தில் சுயபுராணம் பாடுறாரு நம்ம சிஎம் விஜய். அதாவது இவர் திரைப்படங்களில் நடித்தாராம், அதாவது ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசினாராம், சமூக நீதியை பற்றியெல்லாம் பேசினாராம். உங்களுடைய ஊழல் எதிர்ப்பை பற்றி நான் சொல்கிறேன். அதிகமான கருப்பு பணம், அதாவது கணக்கு காட்டப்படாத கருப்பு பணம் புழங்கக்கூடியது சினிமாவில் தான். அந்த பணத்தில் தான் உங்களுடைய திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்களில் பெரும்பாலானவை தயாரிக்கப்படுகிறது. சரி, நம்ம என்ன கேட்குறோம்? உங்கள் வீட்டில் எதுக்கு ரெய்டு விட்டாங்க? உங்கள் மேலே ஏன் இத்தனை ரெய்டு விட்டாங்க? இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லி பஞ்ச் டயலாக் மட்டும் பேசினா போதுமா? சரி, சமூக நீதினுலாம் பேசுகிறீங்க. ஐயையோ, திரும்பவும் நம்ம ஏற்கனவே பேசுனதா திரும்பவும் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு படத்தில் அசினை பார்த்து இவர் கேட்பார், என்ன இது சேலையும் காணோம், இது என்ன சேலையும் காணோம், உட்பாவாடையும் காணோம் அப்படின்னு கேட்பார். அதுக்கு அசின் சொல்லுவாங்க, இது ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இது எங்கள் ஊரில் ஜட்டி. ஆமாம், இப்படியெல்லாம் பேசுனதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வருது. நீங்கள் பெரியாருடைய ஃபோட்டோயோ இல்லை அஞ்சலை அம்மா ஃபோட்டோ வைக்கிறதில்ல, 2 பெண்களுடைய ஃபோட்டோ வைக்கிறதில்ல. நீங்கள் உங்கள் படங்களில் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சக நடிகையை, சக கதாபாத்திரத்தை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதாவது படத்தில் ஒழுங்காக செஞ்சுருக்கிறீங்களா? ஏதாவது படத்தில் பண்ணியிருக்கிறீங்களா? என்ன சமூக நீதி, என்ன ஊழல் ஒழிப்பு? தமிழ் சினிமாவை தரம் கெட்ட சினிமாக்களாக மாற்றியதில் மிக முக்கியமான நபர்களில் நீங்கள் ஒருத்தர். மறுக்க முடியுமா? சரி, இதை விட்டுருவான். அடுத்தது என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்? நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஆட்சியில் டாஸ்மார்க்கில், அதாவது பணம் அதிகமாக வசூல் பண்ணி அது அரசு கஜானாவில் போக விடாமல் வீட்டு கஜானாவுக்கு போச்சு. திமுகன்னு சொல்லலை,
இப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்கள், அப்படி ஊழல் செய்தார்கள், அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறாரு, இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள், எந்த கட்சி இப்படி செய்தது என்று உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். கடைசி வரையிலும் வாய் திறக்கவே இல்லையே, வாயை திறக்கவே இல்லையே. ஆனால் நான் சபாநாயகர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அவ்வளவு மதிப்புக்குரிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் மதிப்புக்குரியவர், நீங்கள் விஜயை பார்த்து கேட்கணும் இல்லையா? பொத்தாம் பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஆதாரம் இருந்தால் சொல்லணும். யார் செஞ்சா, யார் வாங்கினா, என்னைக்கு நடந்தது, இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட வேண்டும் அல்லவா? முதல்வர் இல்லையா? ஆனால் சபாநாயகர் இல்லை நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ பேசுங்க அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து கூடுதலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீர்கள், ஒரு கதையை சொல்லி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற முடியாமல் சட்டமன்றத்திற்கு அவர் வரல இல்லையா, அதை அப்படியே கிண்டல் அடித்து அப்படி நீங்கள் அதை பேசுகிறீங்க. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் மக்களின் மனங்களில் நிற்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கும் காமராஜர் நிற்கிறார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிற்கிறார், எம்ஜிஆர் நிற்கிறார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் இல்லையா? இன்றைக்கு என்ன மக்கள் இவ்வளவு 40 நாள்லேயே ஏன் மக்கள்லாம் சொல்கிறாங்க திமுக ஆட்சியே எவ்வளவு சிறப்பாக இருந்ததுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஆனால் அவருடைய தோல்வியை நீங்கள் கிண்டல் அடித்ததாக இருக்கிறதல்லவா, அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். அதெல்லாம் திரும்ப உங்களுக்கும் பூமராங் மாதிரி வெகு விரைவில் வந்து சேரும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வரும். வெற்றியை மட்டுமே பார்த்த ஒரு மனிதன் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அதற்கான காரணம் நமக்கு புரியுது. ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் அந்த பேரை உச்சரிச்சிட்ருக்கீங்க, இல்லை மறைமுகமாக அதை சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு பதட்டம், பயம். ஜெயலலிதாவை பார்த்து எந்த அளவிற்கு பயப்பட்டீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதைவிட கூடுதலான பயம் ஸ்டாலின் அவர்களை பார்த்து. அதனால தான் எந்த இடத்துல போனாலும் அதை மறக்க முடியாமல் அதை தொடர்ந்து அதை பதட்டத்தோடு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னதான், 40 நாட்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றி நம்ம மதிப்பீடு செய்வதற்கு போதுமா அப்படின்னா போதாது தான். ஆனால் ஒரு ஆட்சி எப்படி போகிறது என்பதை துல்லியமாக சொல்வதற்கு இந்த 40 நாட்கள் போதுமானது. அதனால் நீங்கள் பயணிக்கக்கூடிய இடம் தெரியுது. இன்னொன்று நான் கேட்குறேன், குடியரசுத் தலைவருடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் சட்டமன்றத்தில் திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்தபோது முதலில் தேசிய கீதமும் பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டதாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு கூட புரோட்டோக்கால் பற்றி தெரியாமல் ஏதாவது சொல்கிறது இருக்கு இல்லையா? நமக்கு தெரியவே இல்லை. ஒரு குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் குடியரசுத் தலைவருக்கான புரோட்டோக்கால் இருக்கிறது, அதை தான் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. சரி, இப்போ நீங்கள் இப்படி சில ரீல்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை இன்றைக்கி டிவிக்கு தற்கொலைகளெல்லாம் போட்டு சந்தோஷம் அடைவார்கள். அதுதான் நடக்க போகிறதே ஒழிய தமிழ்நாட்டிற்கு இந்த 40 நாட்களில் மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக போகிறதோ, இதையெல்லாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு எங்களுக்கு மோடி கேட்குற மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் 31 41 நீங்கள் சொல்ல போகிறீங்களோங்கிற பயம்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.